பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு தந்த சுருக்கமான வார்த்தையை உங்கள் மத்தியில் அன்வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய சிந்தை, விருப்பம், நம்முடைய எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள், தீர்மானங்கள் எப்படி இருக்கணும், யாரை போல் இருக்கணும் என்கிறதை நாம் ஒரு சில வசனங்கள் பார்ப்போம். பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கு உள்ள வசனங்களை ஒரு வாசித்து. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நம்மிலே கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தை, விருப்பம் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவன். அவர் என்ன செய்தாராம் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவ ரூபமாயிருந்தும், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுக்கு மகிமை ஆனபடினால் தேவன் எல்லாத்தையும் மேலாக அவரை உயர்த்தினார். இப்படி ஏன் எதற்காக அவர் நமது தேவனாகிய கர்த்தர் அவர் அதாவது தேவனாயிருந்ததை கொலை போடின பொருளாக எண்ணாமல் அவர் மனித ரூபம் எடுத்து மனிதனிலும் அடிமை ரூபம், அடிமைகள் மனிதர்களை போல கூட இல்லை. எத்தனையோ பெரிய மனிதர்களாக இருக்காங்க, அந்த சாயல் கூட அவருக்கு, அந்த சிந்தை அவரிடத்தில் இல்லை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சிலுவையின் மரணம் புரிந்தோம் அப்படியானார். எதற்காக? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இங்கே பார்க்கலாம். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், முக்கியமாய் நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும், எல்லாவற்றிற்காகவும் எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறிடுங்கள், வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இருக்கட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இன்று நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதிகாரங்கள், ஆட்சிகள் எல்லாமே என்ன நடக்கிறது, இதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் நான் இங்கே சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு மனுமக்கள் மேல் இப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் விருப்பமும் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் இப்படி வந்திருக்க மாட்டார். அவர் தேவனாக வெளிப்பட்டால் எல்லாமே எரிஞ்சு போகும். அவர் அப்படிப்பட்ட மகா பயங்கரமான தேவன். அவரை மனித கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் ஆனப்படினால மனிதனிலும் அடிமையாக தோற்றம் எடுத்து வந்தார். காரணம் என்ன என்பதை தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். ஆமா, எல்லா மனிதரும் கிறிஸ்துவ சிந்தை என்ன? எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தனை. அழிந்து போகிறது அல்ல. அறியாமையினாலே தேவனுக்கு உரமாய், தேவ மார்க்கத்துக்கு உரமாய், தேவ பிள்ளைகளுக்கு உரமாய், நல்லவர்களுக்கு உரமாக அவன் செயல்படலாம். செயல்பட்டாலும் அவனை அழித்து போடும் என்பது அல்ல. கிறிஸ்துவ சிந்தனை என்ன என்கிறத இப்ப பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளை போல, திருடி வைத்தது போல நான் தேவனாக்கும் என்று காண்பிக்க அவர் விரும்பவில்லை. அவர் மனித சாயலை ஏன் எடுத்தார்? எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும், நாட்டை ஆளுகின்றவர்களும் ரட்சிக்கப்படணும், குடிமக்களும் ரட்சிக்கப்படணும், தீமை செய்கிறவர்களும் ரட்சிக்கப்படணும் என்பதே அவருடைய நோக்கம். அதற்காகத்தான் அவர் அனுப்பப்பட்டு வந்தார் என்று வாசிங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மனிதர்களுக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எதற்காக? அமைதல் உள்ள ஜீவன் இந்த பூமியிலே பண்ண முடியாக, அமைதலோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாக, பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியாக, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுங்கள். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். சொல்லியிருக்கிறேன் அல்லவா, நாங்கள் ஒரு ஊருக்கு ஒரு பாஸ்டரை பார்க்க போனோம். அவர் பிரகாசித்து மங்கி போன ஒருவர். அவரை பார்க்கணும்னு கர்த்தரைகளுக்கு சொன்னார். அந்நிடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். அங்கே நாங்கள் போனோம். போகும்போது அது ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கிற இடம், அங்கே பலர் கூடி ஜெபிக்கிற இடம். அப்புறம் நாங்கள் போகும்போது அவ்வளோதான், ஜெபத்தை முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, உபவாச ஜெபம். அப்போ கேட்டோம், அவர் பாஸ்டர் இன்றைக்கு வரவில்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன, நாங்கள் இப்போ தான் உபவாச ஜெபம் முடிச்சுட்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். என்ன உபவாசம் போட்டீங்க, என்ன காரியம்? அதாவது எங்களுக்கு உரமாக எங்கள் வீட்டுக்கு வர்ற பாஸ்டர் உரம் அவரை தடுக்க முடியாத இங்கே ஒரு மனிதன், அதாவது துன்மார்க்கமான வேலை செய்கிறான், அவன் சாக முடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, அவன் சத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனபடினால் ஏன் அவன் ரட்சிக்கப்பட முடியாக ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே அவனை ரட்சியும். அதான கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்து அப்படிப்பட்ட ஜெபத்தை தானே கேட்கிறார், மற்ற ஜெபத்தை கேட்கவில்லையே என்று சொன்னபோது யாரும் பதில் சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரரோ மற்றவர்களோ நமக்கு தீமை செய்கிறவர்களோ வளர்த்தி விடும் ஆண்டவர், துளைத்து விடும் ஆண்டவர் என்றல்ல, கிறிஸ்துவில் உள்ள சிந்தனை நம்மிலே இருக்க வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் சாட்சியாக அது இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு ஏன் வந்தார் பூமிக்கு? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் வாசிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் யாரை சொல்லுகிறார்? நான் பாவியிலும் பிரதான பாவி. இந்த பாவியை ரட்சிக்க இயேசு வந்தார். இயேசு வேற மாதிரி வந்திருந்தால் நான் செய்த பாவத்திற்கு நான் அழிந்தே போயிருப்பேன். என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்ற, என்னை இயேசுவை அறிவிக்க ஒரு கருவியாக எடுத்து உபயோகிக்க ஆண்டவர் விரும்பினார். யாரை? பாவியா இருந்த என்னை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாவியை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் உள்ள சிந்தை நம்மிலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் அழிந்து போனால் சாட்சி அல்ல, ஒரு துன்மார்க்கன் ரட்சிக்கப்படுவானால் அவனுடைய வாயினாலே இயேசுவே தேவன் என்று சொல்லும்படியாக இருந்தால் அதுதான் இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும், மற்றபடி அல்ல. ஆனால் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று அல்ல, அவருடைய லட்சியம். அதற்காக இயேசு வந்தார். அந்த சந்தேகம் உங்களிலும் இருக்க கிளவது என்று வேதம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று இருக்கிறது. எல்லாரையும் பார்க்கல நான் பாவி என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் வசனங்களை வேகமாய் வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இருக்கட்டும், அப்படியே தொடர்கிறது ரட்சிப்பின் வேலையை அடுத்து தொடர்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர் எதற்காக போகிறார்? தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து சிறையில் அடைக்கவும் கொலை செய்யவும் ஆலயங்களில் அவர் கடிதங்கள் வாங்கி இவர்களுக்கு தீமை செய்ய அவர் போய்கொண்டிருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். அந்த பாவியை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். இயேசுவின் சிந்தை அதுதான். அவனை எரித்து போடலாம். அவர் பயங்கரமான சூரிய பிரகாசத்தை விட பயங்கரமான ஒளியோடு தான் அவரை சந்தித்தார். ஆனால் அந்த ஒளி இன்னும் கொஞ்சம் பிரகாசத்தை எரித்தே போடும். அந்த தேவனுடைய நோக்கம் அது இல்லை. அவருடைய சிந்தை அவர் ரட்சிக்கப்படணும். நேருக்கு சாட்சியாக இருக்கணும்.
அவன் மூலம் அநேகர் என்னை காணணும் என்று சொல்லித்தான் அவர் இந்த தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதினார். அதாவது பாவிகளை ரட்சிக்க, பாவியாகி என்னையும் ரட்சிக்க வந்தார். நான் பாவியிலும் பிரதானமான பாவியாக இருந்தேன். அவருடைய சிந்தனை என்ன? என்னை அழித்து போடுவதல்ல, என்னை ரட்சிப்பதே அவருடைய சிந்தனை. சிலர் நினைக்கிறோம், இவ்வளவு நாள் அவன் ஜெபம் பண்ணினோமே ஒரு மாற்றமும் இல்லையே, அவன் அப்படியே தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை விசாரப்படுகிறோம், அநேகர் ஜபத்தை விட்டு விடுகிறோம், அநேகர் சோர்வடைந்து விடுகிறோம். ஒரு மாற்றம் இல்லையே ஆண்டவரே, இப்படியே இருக்கிறது என்று நாம் எண்ணுகின்றோம். எனக்கு இப்போ சில தினங்களாக அதாவது ஒரு ஜெபம் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. என்ன என்றால், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது போல் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆறுபடினாலே பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது போல, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது போல ஏன் வராது? தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. மனிதர்கள் தானே. அதுபடினால் நாம் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் மாறுதல்களை உண்டாக்க முடியுமே. அதுபடினாலே நம்முடைய சொந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இருந்த சொந்தையை போல இருக்கணும். அந்த சவுல் அழிந்து போகணும். சவுல் வருகிறான் அனனியாவுக்கு சொன்ன போது கூட, இப்படி வந்து இன்னும் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை சந்தித்திருக்கிறேன், நீ போய் அவனை பாரு என்று சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, அவன் இப்படிப்பட்டவன் அல்லவா, அநேகரை சிறையில் அடைத்தவர், கொலை ஸ்தேவான் மாதிரி ஆட்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவதற்கு அவருக்கு காரணமாக இருந்தவன் அல்லவா என்றெல்லாம் அவர் சொல்லும் போது, இல்லை, அவனை நான் பிடித்திருக்கிறேன், அவனை சந்தித்திருக்கிறேன், அவன் சாட்சியாக இருக்க வேண்டும். போய் செய். பெரிய ஒரு அப்போஸ்தலனாக யார்? தேவனுடைய பிள்ளைகளை சேவானமான ஆட்களை கொலை செய்து காரணம். அப்படிப்பட்ட மனிதனை, அப்படிப்பட்ட பாவியிலும் பிரதானமான பாவி என்னை ரட்சிக்க இயேசு வந்தார். கிறிஸ்து என்ற சிந்தை உங்களிடம் இருக்க கிடவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நான் சொல்வேன் அல்லவா, என்னுடைய அண்ணன் நம்முடைய திருச்சபை இந்த பூலோகத்தில், அதாவது தமிழகத்தில் முதல் உருவானது எங்களுடைய கிராமத்தில் தான். தமிழகத்தில் எங்கள் அண்ணன் 2 பேர் எழுதினால் 2வது உள்ள அண்ணன் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார். என்னை 2 தடவை அடித்திருக்கிறார், சட்டையெல்லாம் கிழித்திருக்கிறார். என்னெல்லாமோ நடந்தது. அநேகமே ரொம்ப பாசமாக இருக்கிறவர்கள் தான் இந்த மார்க்க விரோதம் அப்படி செய்தது இருந்தது. அப்படியே கர்த்தரனை மாற்றி எங்களுடைய ஊழியம் பரவலாயிற்று. அவரை கண்டு நான் 30 வருஷம் கிட்ட ஆயிட்டு. அதுக்கப்புறம் காணவில்லை. திடீரென்று ஒரு நாள் வந்தார். திடீரென்று ஒரு நாள் வந்தார். வீட்டிலே பாஸ்டர் பார்த்துட்டு என்ன பார்க்க வந்தார். இங்கே வந்து சொல்லிவிட்டு இருந்தார். இங்கே எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் யார்? நான் இப்படி இருந்தாருடைய அண்ணன். அப்போ அப்படியா என்று கேட்டுக்கிட்டு பார்க்கணும். பொண்ணு கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் அழுதான். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவர் சத்து போன நம்ம ஜெபம் பண்ணல, அவர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணிடும். அவர் என்கிட்ட கேட்டார். நான் வீட்டில் கடைசி பையன், அவர் 2வது உள்ளவர். அவர் என்னிடத்தில் சொல்லி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க என்று சொன்னார். ஜெபம் பண்ணி விடுங்க. அவர்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை தானே. ஆனால் இப்போ எங்கே சொல்கிறார்? ஜெபம் பண்ணி விடுங்க. கோயில் வந்து முழங்கால் போட்டார், ஜெபம் பண்ணி விட்டோம். போனார். அப்புறம் மாதம் ஒரு ட்ரிப் வருவார். பாஸ்டருக்கு ஆலோசனை கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்காரு. அப்படி வச்சிருந்து அப்படியே இதே தொட்டியில் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். 100 பேர் இந்த தொட்டியில் ஞானஸ்தானம் பெற்றாங்க ஒரு தடவை. அதில் இவர் வர்றாரு. பாஸ்டர் என்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. அவர் என்னிடத்துல வந்தார் ஞானஸ்தானம் பெறுவதற்கு. அவர் தண்ணிக்குள்ள வந்து இறங்க முன்னால் வைக்கும் போது நான் 3 தடவை உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். யார்? என்னுடைய அண்ணன். விரோதியா இருந்தவர், என்னை அடித்தவர். இப்படி அவர்கிட்ட கேட்கிறேன், நான் பேர் தெரியாத ஒரு ஆள் போல உங்க பேர் என்ன? 2வது பேர் என்ன? 3வது சத்தமாக உடைய பேர் என்ன? 3 தடவை பேரை சொன்னார். ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டார். கிறிஸ்துவில் உள்ள சிந்தை உங்களில் இருக்க கடவுது.
என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் இவைகளை உணர்ந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள் ரட்சிக்கப்படணும். நானும் ரட்சிக்கப்பட்டது, நான் ஒரு பாவி, கொடிய பாவி, என்னை இயேசு ரட்சித்தார் என்று அவர் சொன்னார். கிறிஸ்தவனுடைய சிந்தை கர்த்தருடைய பிள்ளைகளில் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. வேகமாய் சொல்லுகிறேன். லூக்கா 23 அதிகாரம் 34 வாக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே சிலுவையிலே அறைந்த போது கொலை குற்றத்தில் அகப்பட்ட 2 பேரை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அடித்து இயேசு அப்படிப்பட்ட ஒருவர் என்று அவர்கள் காண்பிக்கும் அளவுக்கு இந்த கொலை குற்றம் செய்தவர்கள் தான் சாப சின்னத்தில் சிலுவையில் அறைவார்கள். ஆனால் அதற்கு சாட்சியாக 2 பக்கம் 2 பேரை சிலுவையில் அறைந்து விட்டிருக்கிறது. மத்தியில் இவரை சிலுவையில் அறைந்து அப்ப என்ன சொன்னார்? ஆண்டவரே அழித்து என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை தெரிந்திருந்தால் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அறியவில்லை, அப்படினால சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இதை மன்னியும். இந்த மன்னிப்பு என்ன செய்து பாருங்க. பெந்தெகோஸ்து நாளில் 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 யூதர்கள். இந்த பெந்தெகோஸ்து பண்டிகைக்கு அவர் வந்து பக்தியுள்ள யூதர்கள். பக்தியுள்ளவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அடிக்க காரணமாக இருந்தவர்கள் என்று நாம் காணுகின்றோம். இவர்களெல்லாம் பெந்தெகோஸ்து பண்டிகைக்கு வந்திருந்தார்கள். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். 120 பேர் கொண்ட சீடர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் ஓடோடி வந்து பார்த்தார்கள். ஒரு சிலர் எப்படி எல்லாம் சொன்னார்கள், இதில் 3000 யூதர்கள், இவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு புதுமை நடக்கிறது, இந்த நிலையடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அன்று ரட்சிக்கப்பட்டார்கள். அன்று அவர்கள் அன்றுதான் புதிய ஏற்பாட்டு சபை உருவான நாள். அந்த நாளிலே சபையோடு அவர்கள் இணைந்து கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அந்த வேண்டுதல் அன்று இயேசு கேட்டார் அல்லவா, இவர்கள் சில குற்றத்துக்கு அவர்களை அழித்து விடும் என்று கேட்காமல் மன்னித்து விடும். அவர் கொடிய தண்டனையிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆணியிலே முழுவாடி தொங்கினால் எப்படி இருக்கும் பாருங்க வேதனை. அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர் வேண்டுகொண்ட காரியம் அழிந்து போக வேண்டாம். அழிப்பதற்கு அவர் பண்ணிய சுடர்கள் எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லாம் மங்கிட்டு எல்லாம் ஒளிந்து கொண்டது. என்னை உருவாக்கிய சிருஷ்டிகர்த்தாவை இப்படி அவமானப்படுத்தி, அதாவது வானத்து உயிரிடுவாக இப்படி அவரை தொங்க விட்டிருக்கிறார்களே, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், அவ்வளவு அக்கினி தானே. மேலே இருக்கிற சுடர்கள் அத்தனையும் அக்கினி, அவ்வளவு அக்கினி தான். உருகி விழுந்தால் எல்லாம் நாசம், எல்லாம் ஒழித்து இருக்கிறது. என்ன சொல்லுவார்? என்ன சொல்ல போகிறார்? என்ன கட்டளை எழுதுகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வாயில் வந்த வார்த்தை மன்னித்துவிடும். இந்த வார்த்தை கிரியை செய்ததா? கிரியை செய்தது. 3000 பேர் அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கின்றபடினால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையும் கிறிஸ்து இருந்த சிந்தையாக எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதோடு கூட விட்டுவிடாமல் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை. எல்லா மனிதர்களும் இன்றைக்கு அப்படி இல்லாதபடி ஒரு சார்பாக இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவுக்கு மனம் இல்லை. ஆனால் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு வரணும், ரட்சிக்கப்படணும். அவர்கள் எல்லாரிலும் நான் பிரதான பாவி, என்னை ரட்சிக்க இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். உலகத்தோட சிந்தை அதுதான். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஜெபம் பண்ணி கர்த்தர் ஒன்றும் செய்யலை என்று எண்ணாதீர்கள். அவருடைய பொறுமை அவனை ரட்சிக்கத்தான். அவனை எந்த இடத்தில் வச்சு ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறாரோ அந்த இடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு மகிமை. அப்படினால் நம்முடைய சிந்தையும் அவ்விதமாக இருக்கட்டும். நமக்கு சோர்வு வேண்டாம். இவ்வளவு நாள் உபவாச சபையா உபவாசத்தாகிவிட்டது, தனியா உபவாசத்தாகிவிட்டது. ஆனால் அவனுக்கு ஒன்று ஆகவில்லையே, இல்லை, அவருடைய சிந்தனை ஒன்று இருக்கிறது. அவன் இயேசுவை அறியணும்.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவரை பற்றி அவனாவினாலே பிறருக்கு சொல்லணும் என்கிறதை அவர் கொண்டிருக்கின்றார். அதுதான் இன்று இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அன்று சீடர்களுடைய விருப்பம் அப்படித்தான் இருந்தது. ஆண்டவர் எருசலேமுக்கு போனது நோக்கமாக இருந்தார். எருசலேமில் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே வர வேண்டாம் என்ற தடுப்பை அவர்கள் கொண்டார்கள். இது அதாவது யோவானுக்கும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கும் தெரிந்தபோது அவர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள், அந்த எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறது போல இறக்கிறோமா? சொல்ல ஆண்டவரே, இறக்கி அழித்துருவோமா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசிங்க. லூக்கா 9:53 முதல் 6 வரைக்கும். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருக்கிறபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ஜீவனை அழிக்கிற ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது. இந்த மனுஷகுமாரன் இருக்காரு, அவர் ஜீவனை அழிக்கிற நோக்கம் அவருக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அவர் எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அந்த பாவியை எப்போ ரட்சிப்பார்? எப்ப ரட்சிப்பார்? நினைவே, இன்னொரு வசனம், நினைவே பட்டணத்தார் கொடிய பாவிகள், கொடிய பாவிகளாயிருந்த இவருடைய பாவம் வானம் விட்டு போயிட்டு, இந்த பட்டணம் 40 நாளைக்குள்ள அழிந்து போகும் என்று யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக செய்தி அறிவிக்கப்பட்டது. யோனா இந்த செய்தியை அறிவித்தார். அறிவித்த போது அவர்கள் என்ன செய்தாங்க? மனம் திரும்பினவர்களுக்கு தான் ரட்சிப்பு. சும்மா வெளிப்படையாக பாவரிக்கை செய்தாங்க இல்லை, மனம் புதித மனம் திரும்பணும். எந்த இடத்துல நம்முடைய மனம் திரும்பிச்சோ அந்த இடத்துல படைப்படி திரும்பணும். திரும்பினா தான் அந்த ரட்சிப்பு, இல்லைன்னா இல்லை. இல்லைன்னா அழிவும் நடக்குது. அது நடக்கும். கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் விட்டு வைப்பார். மனம் திரும்பலைன்னா நாசம்தான். அப்படியே. ஆனால் இங்கே நான் சொல்லுகிற இடம் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அறிவித்தார். அறிவித்த போது அங்கே மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் கூட ரெட்டு போர்த்தி கொண்டு சாம்பலில் கிடந்தார்கள். ராஜாவும் கூட சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவனும் அதாவது புழுதியில் கிடந்தான். கிடந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டான். மனம் திரும்பினார்கள். கெட்ட பழக்கத்தை விட்டார்கள். விட்டபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். அந்த ஒரு வாசிங்க. யோனா 3:10 வாக்கியத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் கண்டு அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் மனம் திரும்பினார்கள். இது மோசம், இது அசுத்தம், இது இப்படிப்பட்ட கொடிய பாவம் மேல் செய்யக்கூடாது, கடவுளுக்கு இது பிடிக்காது, இது தண்டனைக்குரியது என்ற உணர்வு அந்த 3 நாள் விஸ்தீரமான பெரிய பட்டணம் என்று சொல்லியிருக்கிற முழுவதும் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் இறங்கினார். அப்படினால் இன்று நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்கட்டும். இது யோனாவுக்கு ரொம்ப கோபமா இருந்தது. சொல்லிவிட்டு மாறிட்டாரு. நான் ஏற்கனவே என்னுடைய ஊரில் இருக்கும் போதே சொல்லவில்லையா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்றும் தீங்குக்கு மனசாப்படுகிறவர் என்றும் நான் சொல்லவில்லையா, அறியவில்லையா? இதுக்காகத்தான் நான் தரிசனத்தை நோக்கி ஓடனேன். என் நினைவுக்கு போச்சனதை விட்டு விட்டு தரிசனத்துக்காக தான் ஓடுறேன் என்று அவர் சொல்லி ஆண்டவரிடத்தில் வருத்தப்பட்டு, எப்படியோ இருக்கட்டும், தேவன் இவைகளை அறிந்த கர்த்தர் அந்த நினைவுக்கு இறங்கிறார். அப்படினால் இன்றும் நாம் பண்ணுகிற ஜெபத்தின் மூலமாக
கொடிய பாவிகளும் முறைகேடானவர்களும் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பணும். மனம் திரும்பிவிட்டால் அவர்களுக்கு ரட்சிப்பு. தேவனுக்கு மகிமை. யார் மனம் திரும்பினார்களோ, என்மேல் இந்த தீய வழியில் நடக்க மாட்டேன், இந்த தீய வழியிலே போக மாட்டேன், இதை நான் விரும்ப மாட்டேன், இது எனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று அவர்கள் உணர்வு நம்முடைய ஜெபத்தில் நடக்கிறது. அதுதான் அந்த உணர்வு அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். கிறிஸ்துவ சிந்தனை உங்களிலும் இருக்க கடவுள், நம்ம எல்லாரிலும் இருக்க வேண்டும். இந்த மனதில் கொண்டு நாம் நம்முடைய ஜெபம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இதற்குள் அமைந்திருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 9489529462.